ஜாதி வெறி பிடிச்சி அலையிறாங்க. இதுக்கும் காவல்துறை 24 ஹவர்ஸ் கார்ல நடந்து வண்டியிலலாம் போயிட்டே தான் இருக்காங்க. இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு அவலநிலை ஏற்படுது? காவல்துறை அப்போ வேடிக்கை தானே பார்க்குறாங்க. 2 தட்டி அவனுங்களை அனுப்பியிருக்கலாம்ல. இதை கிழிக்கிறப்ப யார் கிழிக்கிறாங்கன்னு பார்த்து இந்த மாதிரி ஒரு தேசிய தலைவருடைய போஸ்டரை கூட கிழிக்கிறாங்கன்னா எவ்வளோ கீழ்த்தரமான செயல். காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து எந்த சமுதாயத்திற்கும் ஒரு தலைபட்சமாக இல்லை. தமிழ் குடிகள் இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா மக்களும் எல்லா தலைவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும். அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு தலைவருக்குன்ற எல்லா தலைவருக்கும் ஒன்று பழக்கணும். இங்கே ஒரு ரேட்டு கொடுத்து ஒரு மண்டபம் கட்டுறாங்க. இது ஒரு தியேட்டர் மாதிரி. ஒரு பக்கம் வந்துட்டு அது பெரிய அரங்கம் மாதிரி கட்டுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு மண்டபம் சுத்தமா நல்ல முறையிலே கட்டல. யாருங்க எப்படி கட்டுவாங்க? மணிமண்டபமா இருக்கிறதுக்கு பிறகு அரங்கம். நேற்று ஒரு சில அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுடைய சேனல்கள், அதாவது மற்ற சேனல்களோட எங்களுடைய சேனல்கள் ஒளிபரப்பி நாளைக்கு நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை வந்து அந்த அரங்கங்கிறத எடுத்துட்டு மணிமண்டபம்னு போட்டுக்காங்க. மணிமண்டபம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? இதில் படித்த அதிகாரிகள் யார் கலெக்டர் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள். மணிமண்டபத்திற்கும் ஒரு அரங்கத்துக்கு என்ன வித்தியாசம்னு கூட தெரியாதா? இது ஏன் அப்படி எலெக்ஷன் வரதுனால இவ்வளோ அவதியாக யார்? இன்றைக்கி எல்லாமே பண்டிகை நாட்கள், பொங்கல் விடுமுறை நாட்கள், எல்லாம் அவங்கவுங்க ஊரில் விழா எடுப்பாங்களா? இவங்க பின்னாடியே வருவாங்களா? அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 200, 300 கோட்ரு பிரியாணி கொடுத்து ஊர் ஊராக பஸ் அனுப்புகிறாங்க. அவர் இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய குரு பூஜை அன்னைக்கு ஒரு பஸ்ஸுக்கு பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஊர் ஊருக்கு பஸ் அனுப்பி 200 ரூபா பொம்பளைங்களுக்கு சாப்பாடு பிரியாணி எல்லாமே கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க. ஏன் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆட்சியாக இருக்குதுன்னா எங்களுக்கு தெரியலை. ஸ்டாலின் இதை விட வேற ஏதோ பொழப்பு நடத்திட்டு போயிடலாம. குடும்பத்துக்கு ஏற்கனவே நிறைய சொத்து சேர்த்தாச்சு. இந்திய சுதந்திர போராட்ட தியாகின்னு தமிழக அரசு. நீங்க எந்த ஒரு? திருநெல்வேலி காமினி மலத்தி.